முதலாவது விட சரியா இல்லையா? இல்ல இல்லையா? இந்த 10 இருக்குது பாருங்க, ஏக்குரிய 10 சரி. ஒரு ஒரு பூஜ்ஜியம் இல்லையே முன்னுக்கோ. இது முழுவண்ணாக இருந்தால் முன்னுக்குள்ள பூஜ்ஜியம் போட தேவையில்லை, அது அத்தியாவசியம் இல்லை. நான் சொல்றது ஒரு முழு எண்ணுக்கு அதை நான் அதை முன்னுக்குள்ள பூஜ்ஜியத்துக்கு பெருமதி இல்லை, அவை அது வந்து போட்டாலும் ஒன்று போடாட்டியும் ஒன்று. சரி, அதை நான் சொல்றேன். அது முதலாவது விட சரி, முதலாவது விட சரி. நம்ம அடுத்து மாத்தி பார்க்கணுமா? இல்ல மாத்தி பார்க்க தேவையில்லை, மாத்தி பார்க்குறேன்னா பார்க்கலாம். விட வந்தா நாங்கள் அதை அடிச்சுட்டு போக தான் இருக்கு. ரைட், 38 வேறு வரிசை பார்த்துக்கிறோம். வேறு வரிசைக்கு என்ன செய்யணும்? வேறு வரிசை எல்லாத்தையும் 11 மாத்தணும். 11 மாற்றணும். மாற்றி பார்த்தீங்களா? ரைட், இப்போ அடி 2 மாற்றுவோம் பாருங்க. இது வந்துட்டு 1, இதோட பெருமானம் 2. 4 வராது, 8 வராது, 16 வராது. அவை இது வந்துட்டு 32, 35, 35, 36. 32, 34, 35 தானடா? சரிதானே? ஓ சரி சரி. அப்போ 35. இது வந்துட்டு 35 தரப்பட்டு. இது 54. அப்போ 54ஓட 35 குறைவாக தான் இருக்குது. ரைட், இப்போ இது ரெண்டையும் அடி 10க்கு மாற்றணும். 8 0 தர 6, 8 1 தர 7 பெருக்கணும். 8 0ன்றது 1, 1 தர 6 எத்தனை? 6. 8 1ன்றது 8 தானே? அப்போ 7 8 56. 56 மாறும் எத்தனை? 56 மாறும் 62. 62. அப்போ இது வந்து 62. 35 54 அது ஒரு வரிசையில் தான் இருக்குது. பார்ப்போம். இது 16 0ன்றது 1, 1 தர 15 15. 16 1 16 தான். 16 2 32. இது அப்போ செஞ்சு கேள்வியா? 47 வருது. ரைட், இது லாபம் சின்னது. இது அப்போ 35. இது 2 வராது விடையாக. அடி 2 உள்ளதான் முன்னுக்கு வரணும். ஆக முன்னுக்கு வரணும். 35 35க்கு அடுத்து 4வது விட 47 வரணும். அப்புறம் 54. ஓ 4வது விட வேறு வரிசை. ரைட், 39. பிசிடி தான் பைனரி கோடட் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு இருக்குது குறிமுறைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. 4 வகையான குறிமுறைகள் இருக்குது. இலக்கங்களை நாங்கள் நான்கு வகையான குறிமுறைகள் எங்களுக்கு இருக்குது. ரைட், கணனி குறிமுறைகள் வந்து 4 வகையான குறிமுறைகள் இருக்கு. அதாவது குறிமுறைகள்னால் என்னென்றால், நாங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரில் பாவிக்கிறோம், எழுத்துகள் பாவிக்கிறோம், இலக்கங்கள் பாவிக்கிறோம், வீடியோ ஆடியோ எல்லாமே கம்ப்யூட்டர் இருக்குது. நாங்கள் பாவிக்கிற எல்லா இந்த கணனினுடைய செயற்பாடுகளும் சைபர் ஒன்றுகளாகத்தான் மாற்றப்படுது. அப்போ கம்ப்யூட்டர் விளங்கி கொள்ளணுமாக இருந்தால் இரும எண்ணம் மட்டும்தான் கணனி விளங்கி கொள்ளும். ஆகவே இந்த நான் கணனியில் பாவிக்கக்கூடிய சகல விடயங்களையும் துவித எண்ணுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு நாங்கள் பாவிக்கிறோம். இப்போ ஏபிசிடின்னு பாவிக்கிறோம், இமேஜ் பாவிக்கிறோம், இப்போ நீங்கள் வேறு நிறைய எமோஜிஸ் பாவிக்கிறீங்க, செட் பண்ணக்குள்ள எல்லாம் அதெல்லாம் சைபர் ஒன்றாக தான் மாற்றப்படுது. அந்த சைபர் ஒன்றாக மாற்றுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகள் தான் இந்த கணனி குறிமுறைகள்னு சொல்லுது. அவை எத்தனை வகையான குறிமுறைகள் இருக்கின்றால் 4 வகையான குறிமுறைகள் இருக்கு. பிசிடி, எஸ்கே, இபிசிடி, ஐசிடி, யூனிகோட். சரிதானே? இதுல பிசிடின்னு சொல்றது 4 பிட் குறிமுறைன்னு சொல்லுவோம். பிசிடி எத்தனை பிட்? 4 பிட். எஸ்கி வந்துட்டு 7 பிட்டை பயன்படுத்தும். அதாவது இப்போ ஒரு எழுத்து மாறப்போகுதுன்னு சொன்னால் ஏன்றது சைபர் ஒன்றுக்கு மாறப்போகுதுனால் 7 பிட்டாகத்தான் மாறி போகும். அது பிசிடியில் 4 பிட், எஸ்கி 7 பிட், இபிசிடிஐசி வந்துட்டு 8 பிட், யூனிகோடுன்றது 16 பிட். சரிதானே?
இது 4, எஸ்கி 7, ஏபிசிடிஐசி 8, யூனிகோட் 16 பிட் குறிமுறை. அது 16 பிட்ல தான் மாறும். பட் இதில் எங்களுக்கு பிசிடி தான் கேள்வி. நான் பிசிடியை பார்ப்போம். பிசிடின்றது 4 பிட் தானே இருக்குது. பிசிடி 4 பிட்னா அந்த 4 பிட்டை மாற்றி மாற்றி எங்களுக்கு 16 வித்தியாசமான எழுத்துக்கள் எழுதிடும். அந்த 4 பிட் நான் பார்த்தோம். 16 4 பிட்ல எழுதுவோம். சைஃபர்லேருந்து 15 வரைக்கும் தான் எங்களுக்கு எழுதிடும். மொத்தம் 16 எழுத்துக்கள் எழுதிடும். இந்த 16ஐயும் வச்சு கொண்டு நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த பிசிடி நாங்கள் மொத்தம் 16 பெறுமதிகள் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால இந்த தசம எண் இருக்குதான் நாங்கள் 13ன்னு சொன்னோம். இந்த 13களை துவிதங்களுக்கு மாற்றுறதுக்கு மட்டும்தான் பிசிடி பயன்படுத்துகிறோம். சைஃபர்லேருந்து 9 வரையான எண்களை வந்துட்டு 0 1களாக மாறும். இப்போ நான் வந்துட்டு 7 என்று டைப் பண்ணினேன்டா கம்ப்யூட்டர், அந்த 7 வந்துட்டு துவிதனுக்கு மாற்றுறதுக்கு இந்த பிசிடி பயன்படுத்தப்படுது. பிசிடி வந்து 4 பிட்ல எழுதுறது. நாங்கள் 16 மணி மாதிரி தான். சைஃபர்னா 4 சைஃபர், 1 உண்டால் 0 0 1, 2 உண்டால் 10, 10னா 302 சைஃபர் வரும். 3 உண்டால் 11, 302 சைஃபர், 4 100, இதை 5 உண்டால் 101. இந்த பெருமானம் உங்களுக்கு தெரியும். அவை இதை 4 பிட்ல எழுதுகிறோம். அவை 13க்கு மட்டும்தான். வேறு எதையும் நாங்கள் பிசிடியில் 0 மாற்ற இயலாது. இல்லைங்களா? 37 என்ற பெருமதி நாங்கள் பிசிடியில் எழுதணுமாக இருந்தால் நாங்கள் 16 எழுதுகிற மாதிரி தான் பிசிடிலையும் எழுதுகிறோம். 7 4 பிட்டில் எழுதணும். 7 4 பிட்டில் எழுதினா இப்படி வரும். 3 4 பிட்டில் எழுதினால் திருப்பியில் 1 1 வரணும். இந்த அருகே இந்த 3 4 பிட்டில் எழுதினா இப்படி வரும். 7 4 பிட்டில் எழுதினா இப்படி வரும். அவை தான் 37 பிசிடி பெருமானம். கிளியரா? நாலு பிட் எழுதுகிற ஒவ்வொன்று. உதாரணம் அதில் இருந்த 302 ஒரு இலக்கத்தை 302 ஒரு 13 இலக்கம் இருக்கு. இதை நாங்கள் பிசிடிக்கு மாற்ற சொன்னால் இது ஒவ்வொன்றையும் 4 பிட்ல எழுதினா சரி, நாங்கள் 16 மணிக்கு நாங்கள் மாற்றுற மாதிரி இதனுடைய பிசிடி பெருமானம் என்னென்றால் ஒவ்வொன்றையும் 4 பிட்ல எழுதணும். 302 பிசிடி பெருமானம் 3 4 பிட்ல எழுதினா எப்படி வரும்? 11 தானே 3ன்றது. அப்போ 0 0 11 சரியா? 0 4 பிட்ல எழுதினா 4மே 0. சைபர் 10 சைபர் 10 அடுத்தது 0 0 10. கனெக்ஷன் கட் ஆகிட்டு பட் இது வேலையும் இப்போ பின்வரும் இலக்கங்களுள் மிகப்பெரிய பிசிடி இலக்கம் யாதுன்னா கேட்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு ஒவ்வொன்றையும் பிசிடி பெருமானம் தரப்பட்டிருக்கின்றால் ஏதோ ஒரு இலக்கத்தை பிசிடியில் எழுதியிருக்கா. அவை 4 4 பிட்டா தான் எழுதியிருப்பாங்க. இப்போ நாங்கள் பிரித்து பார்க்கணும் இதில் பெருமதி என்னன்னு சொல்லி. 101 101 5. அப்போ இது வந்துட்டு 5. 100 உண்டால் 4. அப்போ 45. அவை 45 பிசிடி பெருமானம் தான் இது. ஏன்னா 4 4 பிட்டில் தானே எழுதிக்கிறாங்க. இப்போ இதை நாங்கள் 4 4ஆக உடச்சி பார்க்கணும். இது வந்துட்டு 0 0 1 உண்டாயிரத்தினே 1. 1001 உண்டால் மறந்த இதை போட்டு பாருங்க. இது 1 2 இல்லை 4 இல்லை 8 மட்டும் இருக்குது. அப்போ 8 3 எத்தனை 9. அப்போ இது வந்துட்டு 91. திருப்பெருமதியை போட்டு பாருங்க. 100 உண்டா 1 இல்லை 2 இல்லை 4 மட்டும் இருக்குது. அப்போ 4 தான். 100 உண்டா 4. 11 உண்டா 3. 3. இதில் பெருமதி 1001. 9. 9. ரைட். அப்போ இதில் மிகப்பெரிய பிசிடி இலக்கம் எது? 4. 99. இதுதான் மிகப்பெரிய பிசிடி இலக்கம். ரைட்.
அடுத்தது நாங்கள் பார்த்தோம் பிசிடி, அதே போல் ரெண்டாவது பார்த்தோம் எஸ்கின்னு ஒன்று பார்த்தோம். எஸ்கின்னு ஒன்று இருக்கு தானே குறிமுறை. பிசிடி 4 பிட் குறிமுறை, எஸ்கின்றது 7 பிட் குறிமுறை. எஸ்கின்றது 7 பிட் குறிமுறை. இப்போ 7 பிட்னு சொன்னால் 7 பிட்டை நாங்கள் மாற்றி மாற்றி உருவாக்கி 7ஐயும் சைஃபரில் எழுதுறதுலேருந்து 7ஐயும் 1 எழுதுற வரைக்கும் 2இன் 7ஆம் அடுக்கு ஏன்னா 2இன் 7ஆம் அடுக்கு 128 வித்தியாசமான குறிமுறைகள் இருக்கு. பிசிடி 4 பிட்றதுனால எங்கள்கிட்ட 16 2இன் 4ஆம் அடுக்கு 16 வித்தியாசமான குறிமுறைகள் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 10 தான் பயன்படுத்துகிறோம். மிச்ச 6ஐயும் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை பிசிடியில். எஸ்கியில் மொத்தம் 7 பிட் இருக்கிறதுனால 128 2இன் 7ஆம் அடுக்கு 128 வித்தியாசமான குறியீடுகள் எங்கள்கிட்ட இருக்குது. 0லேருந்து 127 வரையான இலக்கங்கள் இருக்குது. 7 பிட்டை நாங்கள் மாற்றி மாற்றி எழுதினோம்டா மொத்தம் 128. ஆகவே இங்க எஸ்கியில் ஆங்கில எழுத்துக்கு பெருமானம் இருக்கு. ஆங்கில எழுத்துக்களுக்கு பெருமானம் இருக்குது. ஆகவே நாங்கள் ஏபிசிடி டைப் பண்ணால் அந்த ஏபிசிடியை 0 மாற்றுறதுக்கான வழிவகைகள் எஸ்கியில் காணப்படும். சரிதானே? இதில் கேபிட்டல் ஏட பெருமானம் வந்துட்டு 65ஆக இருக்கு. கேபிட்டல் ஏட பெருமானம் எத்தனை? 65. எஸ்கியில் வந்துட்டு கேபிட்டல் ஏக்கு பெருமானம் தரப்பட்டிருக்குது 65. கிளியரா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கேபிட்டல் ஏன்னு டைப் பண்ணினால் 65 இலக்கத்தில் துவிதன் பெறுமதியாக தான் மாற்றப்படும். 65 எழுதுறேன்டாங்க பாருங்க. 1 2 4 அடுத்த பெருமானம் 8 16 32 64. 65 நான் துவிதன்களினா 64 வரும். 64 எத்தனை தேவை எங்களுக்கு? 1 64 ஒன்றும் தான் 65. மிச்சம் எல்லாம் 0. சரியா? ஏன்னு எழுதினா நாங்கள் டைப் பண்ணினால் கம்ப்யூட்டர் வந்துட்டு அதை இந்த வடிவத்துக்கு தான் மாற்றும். 65 அந்த துவிதன் பெருமதிக்கு மாற்றி தான் விளங்கி கொள்ளும். அப்போ ஏயிற பெருமானம் எஸ்கியில் வந்துட்டு 65. கேபிட்டல் பீர பெருமானம் 66. இப்படி ஓர்டருக்கே போகும். புரிஞ்சா? கேபிட்டல் சியில வந்துட்டு அதே மாதிரி 67. 67 பதின்ம பெருமானம் அதை துவிதனுக்கு மாற்றி நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். டி 68. இப்படி ஒவ்வொரு இலக்கத்துக்கும் பெருமானம் ஒவ்வொன்று கூட்டிட்டு போகும். ஏ வந்து 65லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது ஒவ்வொன்று. அதே மாதிரி சிம்பிள் எழுத்துக்கு மெஸ்கில பெருமானம் இருக்குது. சிம்பிள் ஏக்கு வந்து 97 ஒரு பெருமானம் கொடுத்திருக்கான். இப்போ சிம்பிள் பிக்கு வந்துட்டு 98. இப்படி ஒவ்வொன்று கூட்டிட்டு போகும் 97லேருந்து. அவன் தருவான் பெருமானம். சிம்பிள் சிக்கு 99. இப்படி ஒவ்வொன்று கூட்டிட்டு போகும். கிளியரா? இது இதான் எஸ்கி. ஆங்கில எழுத்துக்களுக்கும் பெருமானம் இருக்கு. பிளான்ச் நான் சொல்றது பாருங்க. இப்ப சீர பெருமானம் அவன் தந்திக்கிறான். ஏதோ ஒரு எழுத்துற பெருமானம் தந்திருக்குது. எஃப்ட பெருமானம் தான் உங்களுக்கு தேவை. என்ன சீர பெருமானம் உங்களுக்கு எத்தனை தந்திருக்குது? எஃப்ட பெருமானம். இப்போ சீர உங்களுக்கு தெரியும். அவன் பார்ப்போம். அவன் சிம்பிள் சி இவன் தான் 65 66 67 தான் வரும். அவன் தந்த பெருமானத்தை பார்ப்போம் என்ன தந்திக்கிறான்னு சொல்லி. வேறொரு பெருமானம் தந்தா அதுல இருந்து நாங்கள் கூட்டிட்டு போக வேண்டி வரும். பட் இதுல சீர பெருமானத்தை பார்ப்போம். இது 1, இது 2. எத்தனை வருது? 103 வருதா? 4 இல்ல 8 இல்ல 16 இல்ல. இது வந்துட்டு 32. என்ன 32. இது வந்துட்டு 64 இல்ல 128 வருது. கூட வருமே. அப்ப 1 2 4 8 16 32 64 128 இது. எத்தனை வருது? 128 32 160 163 வருதா? சரியா? அது 163. இப்ப சிக்கு 163 என்றால் பிக்கு எத்தனை? 164 162 164 ஒவ்வொன்று கூட்டிட்டு போகும். சிக்கு தான் 163 தான் தந்திக்கிறான். அப்ப டிக்கு இதோட ஒன்று தானே கூடணும். 164 வரும். ஏபிசி சிக்கு அப்ப 165. சிக்கு 165. எஃப்க்கு எத்தனை? அப்ப
166. 160. 166 எங்கே இருக்கோ அவர் தான் விடாப்ப ஒவ்வொன்று கூட்டிட்டு போகும். நான் சொன்ன 65ன்றது வளமையாக இருக்கிற பெருமானம், இவன் வேற ஒரு பெருமானம் தந்திருக்கான். அப்போ நான் எடுத்து என்ன பெருமானம் தரோனோ அதுலேருந்து கூட்டி பார்ப்போம். அது 166 பார்ப்போம். என்ன 166 எங்களுக்கு தெரியும். இது 128. 128 64 வந்தா கூடிடும். எங்களுக்கு கூடியிருந்தா 190 போயிடும். 128 64 வராது, 32 வரணும். 128 32 160 வரும். சரியா? ஒரு விடயம் தெரியவில்லை. கூட வரும் சார். எஃப்கா கூட தான் வருது. ஒன்றுலையும் விட இல்லை. 166 நாள் 110 வரணும் கடைசியில். ஒன்றுலையும் வரல. அதில் கேள்வியில் பிள்ளை ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் சரி. சார் அந்த சொல்லுங்க. அந்த வந்து மேல மாத்தினீங்க தானே, அதுல வந்து வந்துச்சு 145 வந்துச்சு. ஒன்று இது 2 இது 2 4 இல்லைண்ணா. இது எத்தனை பிட்? 2 4 6 8 எல்லாம் 6 8 பிட். 2 4 6 7 தான் இருக்கு. 2 4 6 7 2 7 பிட் தான் வரணும். 8 பிட் வரவே இல்லை. அது இல்லை, ஏதோ கேள்வியில் போய் எஸ்கில் 7 பிட் தானே வரும் எங்களுக்கு. என்ன இவடுத்த ஒன்று வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 60 எங்களுக்கு வரணும். 65 66 67 தான் வரும். அப்போ இவடுத்த ஒன்று வரும். இப்படி தான் வரும் பாருங்க. இவடுத்த வராது. 7 பிட் தானே எங்களுக்கு வரணும் எஸ்கில். இதில் கேள்வியில் பெரிய. இப்போ பாருங்க 64 இது 3 64 67 வருது அங்கே. சரியா? இப்போ இது 64 இது 64 இது 2 இது 1 அப்போ 67. சரியா? ஏன்னா ஏக்கு 65 பிக்கு 66 சிக்கு 67 தான் வரும். கிளியரா நான் சொல்றது? அவன் ஒரு பிட்டை கூட்டி தந்துட்டான். அப்போ 67 தான் வரும். ஏன்னா 7 பிட் தானே, இது இவ்வளோ பெருசாக வராது எங்களுக்கு. அப்போ சிக்கு 67 என்றால் எஃப்க்கு எத்தனை வரும்? டிக்கு 68, இக்கு 69, எஃப்க்கு 70. எஃப்க்கு 70 தானே? விளங்குதா? அப்படி எஃப்க்கு 70. அப்போ 70ன்றது 70 உங்களுக்கு தெரியும். 64ஓட 64 மாறும். என்ன 68 69 டி 70 இல்லையே இதில் ஒன்றில். என்ன 70 நாங்கள் அடி 2க்கு மாற்றினோம்னால் பாருங்க 1 2 4 8 16 32 64. இப்போ 70 எங்களுக்கு தேவைண்டால் 64 வரும். 32 16 எல்லாம் கூட்டினோம்னா கூடிடும். 8 கூட்டினாலும் கூடிடும். 64 4 68 68 2 70. இப்படிதான் வரும். சரியா நான் சொல்றது? 70. அப்படி ஒரு விடை இருக்குதா? இல்ல விட இல்ல சார். இல்ல விடை இல்ல. விட இல்ல போல. விடை இல்ல. இப்போ இதுதான் சரியான விடை. சரிதானே? 70 இப்படிதான் வரும். கிளியரா நான் சொல்றது? அப்படித்தான் வரும். அதில் அப்படித்தான் உங்களுக்கு எஸ்கி வரும். 7 பிட் தான் வரும். இப்போ எஸ்கி பெருமானத்தில் அட்டவணையும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. எஸ்கி 7 பிட், EBCD IC 8 பிட், யூனிகோட் 16. அப்போ 7 பிட்டில் தான் உங்களுக்கு கேள்வி வரும். 7 இல்லை. இப்போ இதுதான் எஸ்கி அட்டவணைன்னு நான் சொல்றது.
ஏக்கு 65 தான் பெருமானம். சரிதானே? பிக்கு 66, சிக்கு 67 தான். இப்போ எஃப்க்கு வரும் எங்களுக்கு 70. இப்போ 70 அடி 2 மாற்றினா அந்த பெருமானம் வரும். சரியா பிள்ளை? ஆம். இப்போ நாங்கள் அந்த 10 கேள்வி செஞ்சுக்கிறோம் இன்றைக்கு. மிச்ச மேலுக்குள்ள கேள்விகளை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க. சரியா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.